சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். கௌதம் சொல்லுங்க, உங்களுக்கு என்னாச்சு? ஏன் இப்படி இருக்கீங்க? என் பொண்ணுமா, என் பொண்ணுகிட்ட பேசக்கூடாதா? யாருப்பா அப்படி சொன்னா? அவதான் அந்த திமிரு பிடிச்ச திவ்யாதாமா. என் பொண்ணை என்கிட்ட பேச விடாம தடுக்கிறாமா அவ. அம்மா தர்ஷினி என்கிட்ட பேசணும்னு எவ்வளவு ஆசையா போன் பண்ணா தெரியுமா? நான் அவகிட்ட 4 வார்த்தை கூட பேசல. பேசிட்டு இருக்கும் போது அந்த திமிரு பிடிச்சவ என் பொண்ணு கிட்ட இருந்து போனை புடுங்கி சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாமா. சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டா. எனக்கு அப்படியே முகத்துல அடிச்ச மாதிரி இருந்துச்சுமா. எவ்வளவு திமிரு இருந்தா அவ அப்படி பண்ணுவாள்ல? நான் என்ன பண்ண? என்ன தப்பமா பண்ண? பாவமா குழந்தை பசிக்குதுன்னு சொன்னா அவளை ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுத்தேன். குழந்தைய சாப்பிட கூட விடலாமா? அதுக்குள்ள அங்க வந்து கலாட்டா பண்ணி தையா தக்கான குதிச்சு என் குழந்தைய கூட்டிட்டு போயிட்டாமா. சரி போனா போட்டுன்னு விட்டுட்டு வந்தா இப்போ என் கூட போன்ல கூட பேசக்கூடாதுங்கிறாமா. ஏமா என் குழந்தை கூட நான் பேசுறது கூட எனக்கு உரிமை இல்லையா? தர்ஷினி என்ன அவளுக்கு மட்டும்தான் புள்ளையா? எனக்கு இல்ல? அது இன்னும் என் கண்ணில் எனக்குதுமா. ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து எப்படி தர்ஷினி எடுத்துட்டு போனா தெரியுமா? இப்போ போன்ல பேசும்போது எப்படி அவ போனை புடுங்கி சுவிட்ச் ஆஃப் பண்றா தெரியுமா? சுவிட்ச் ஆஃப் பண்றா. அம்மா இல்லம்மா, இதெல்லாம் பார்த்துட்டு நான் சும்மா இருக்க முடியாதுமா. எதை வேணாலும் பொறுத்துக்குவேன். ஆனா யாராவது என் பொண்ணை என்கிட்ட இருந்து பிரிச்சாங்க நான் சும்மா விட மாட்டேமா. கௌதம், இத்தனை நாளா நான் உனக்காக தாண்டா பொறுத்துக்கிட்டு போனேன். ஆனா அவ உன்னை மதிக்காம இந்த அளவுக்கு திமிர் பிடிச்சு நடந்துக்கிறானா? அவ ஆணவத்தை அடக்கியே தீரணும்டா. அதுக்கு அவளை கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்தி குழந்தைய நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றதுக்கான முயற்சியை பண்ணணும். ஆமா கௌதம், இப்படி பொருள் எல்லாம் தூக்கி போட்டு உடைக்கிறதுனால எந்த பலனும் கிடைக்காது. அத்தை சொல்ற மாதிரி கோர்ட்ல கேஸ் போட்டு குழந்தைய நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். அதுக்கு முன்னால தர்ஷினிய நம்ம பக்கம் இழுக்கணும். அவளுக்கு அப்பாவோட இருக்கிறது தான் பிடிச்சிருக்குங்கிற மனநிலைய நம்ம உருவாக்கணும். அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அவ அம்மாவை வெறுக்கணும். அந்த திவ்யாவோட சுயரூபம் என்னன்னு நாம தர்ஷினிக்கு புரிய வைக்கணும். அப்பா கூட அரண்மனையில வாழ்ந்த பொண்ணு எதுக்கு கஷ்டப்படுற அம்மா கூட அடுத்தவங்க வீட்டுல வாழணுங்கிற கேள்விய அவளுக்குள்ள நம்ம எழுப்பணும். அப்பா மேல அவளுக்கு இருக்கிற பாசம் அதிகமாயிட்டே போகணும். இதெல்லாம் நடந்தாதான் கோர்ட்ல அவ அப்பா தான் வேணும், நான் அப்பா கூட தான் இருப்பேன்னு சொல்லி அடிச்சு சொல்வா. அப்படி சொல்ல வைக்கணும் கௌதம். ஆமா கௌதம், எனக்கு என்னமோ அம்மாவும் சரண்யாவும் சொல்றதுதான் சரின்னு படுது. நீ இப்படி கோவப்பட்டு கலாட்டா பண்றதெல்லாம் நிறுத்திட்டு தர்ஷினி இந்த வீட்டுக்கு எப்படி கூட்டு வருதுன்னு யோசி. சரண்யா சொல்ற மாதிரி கொஞ்சம் புத்திசாலித்தனமா நடந்துக்கூடா. அப்பதான் நீ உன் பொண்ணு கூட சந்தோஷமா இருக்க முடியும். இல்லைன்னா உன் பொண்ணு உனக்கு கிடைக்க மாட்டா, அவ்வளவுதான். ஏன் கிடைக்க மாட்டா? என் பொண்ணு எனக்கு தான் சொந்தம். அவ என் கூட தான் இருப்பா, இருக்கணும். முடியாது. அவளை நான் யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். என்ன கௌதம் இது? குடிங்க. ஏன்டா இப்படி குடிச்சிட்டு இருக்க? அந்த திமிர் பிடிச்சவளுக்காக நீ குடிச்சு உன் வாழ்க்கை கெடுத்துக்கணுமா? வேண்டாம்டா குர்ரா. அம்மா விடுங்கம்மா, விடுங்க. நான் சொல்றத கேளு கௌதம், ப்ளீஸ் டா. அம்மா நான் அந்த திமிர் பிடிச்சவளுக்காக குடிக்கலம்மா. நான் என் பொண்ணை நினைச்சு குடிக்கிறேம்மா. என் பொண்ணு என் கண்ணுக்குள்ளே இருக்காம்மா. என் பொண்ணு மறக்க முடியாம தான் நான் குடிக்கிறேம்மா. ஐயோ தெய்வமே, என் புள்ள இப்படி ஆயிட்டானே. இவனை இப்படி பாக்குறதுக்காகவா இவன் ஆசைப்பட்ட திவ்யாவை கட்டி வச்ச? நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். கௌதம் பாருங்க, நீங்க குடிக்கிறத பார்த்து அத்தை எப்படி அழுகுறாங்கன்னு. வேண்டாம் கௌதம்,
குடிச்சு உடம்ப கெடுத்துக்காதீங்க. ஆஹா, முடியாது. நான் யாரு சொல்றதையும் கேட்க மாட்டேன். என் மனசு சரியில்லை. நான் குடிச்சாதான் என் மனசுக்கு நிம்மதி கிடைக்கும். என்ன தயவு செஞ்ச எல்லாரும் தனியா விட்டுட்டு போங்க. தப்பு பண்ணிட்டேன், பெரிய தப்பு பண்ணிட்டேன். தராதரம் பார்க்காம அவளை மனசு உருக காதலிச்சு அவளை கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த பாருங்க. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், பெரிய தப்பு பண்ணிட்டேன். அதனாலதான் நான் இந்த தண்டனை அனுபவிக்கிறேன். எனக்கு வேணும், எனக்கு வேணும். நான் செஞ்ச தப்புக்கு எனக்கு நல்லா வேணும். ஏமா, அவனே வேதனையில இருக்கான். நீங்க இந்த மாதிரி அழுது அவனை இன்னும் வேதனைப்படுத்தாதீங்க. அவன் குடிக்கிறானா, குடிச்சிட்டு போட்டோமா. கொஞ்ச நாளைக்கு குடிக்க போறான். அவனோட மனசு வேதனைக்காக குடிக்கிறான். அப்போவாது அவனோட வேதனை கம்மியாகுதான்னு பார்ப்போம். கொஞ்ச நாள் ஃப்ரீயா விடுங்க அவனை. எப்படிரா இதெல்லாம் பாத்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியும்? என் புள்ள எப்படி ராஜா மாதிரி இருந்தான், இன்னைக்கு ஒரு குடிகார மாதிரி குடிச்சு அழிஞ்சிட்டு இருக்கான்டா. இதை எப்படி ஒரு அம்மாவா என்னால பாத்துட்டு இருக்க முடியும்? அம்மா, என் தலை எழுத்து நான் குடிகாரன் ஆயிட்டேன். நீங்க பேசாம போங்கம்மா. அண்ணே, அம்மா கூட்டிட்டு போங்கண்ணே. அம்மா, தயவு செஞ்சு அவனை கொஞ்சம் தனியா விடுங்க. வாங்க.